ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். சூப்பரான ஒரு ரெசிபி தான் சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், காரமிளகா 5, அதுக்கப்புறம் தனியா 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், பெருங்காய கட்டி கொஞ்சம். கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம், கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 10 பல்லுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் போடுங்க. மறக்காமல் கட்டி பெருங்காயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தூள் பெருங்காயம் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது, கட்டி பெருங்காயம் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் விடாமல் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த பொடி வேறு லெவலில் இருக்கும். இந்த கூட சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா வறுந்த உடனே ஒரு புடி கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சூப்பரான பொடி சாதம் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், முருங்கைக்கீரை சாதம் எல்லாத்தையுமே இந்த ப்ரொசீஜரில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இதில் வேர்க்கடலை போடுவாங்க. தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா செவந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க பருப்பெல்லாம். கருவேப்பிலை போட போகிறீங்கன்னா கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஆறின பிறகு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரே ஒரு குட்டி கட்டி வெல்லம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டிஃபனுக்கு யூஸ் பண்ணலாம், தோசை மேலே தூவலாம், இட்லிக்கு தூவலாம். எந்த ஒரு பொரியல் பண்ணாலும் இந்த பொடியை நம்ம போடலாம். நீங்கள் பொரியல் எந்த பொரியல், அதாவது பொடலங்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல், எந்த பொரியல் நீங்கள் செஞ்சாலும் இந்த பொடி ஆப்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் தூவினீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் ஆப்ஷனல் தான், புளியும் ஆப்ஷனல் தான். புளி சும்மா கொஞ்சோண்டு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு போட்டால் போதும். நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் சமையல். நான் சாதாரண புழுங்கல் அரிசி தான் வச்சுருக்கேன். அது கூட நான் இன்றைக்கி குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு தான் இந்த சாதத்தை நான் கிளற போகிறேன். உங்களுக்கு பிடிக்குன்னா பாஸ்மதி ரைஸை வேக வச்சு இந்த பொடியை நீங்கள் கலந்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி ஆல் பர்பஸ் பொடின்னு சொல்லலாம். கடாயில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, இல்லை எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, ரொம்ப வசதியானவங்கன்னா முந்திரி கூட போட்டுக்கோங்க. சில பேர் இனிப்பு பிடிக்கும்ட்டு திராட்சை கூட போடுவாங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு 2 கருவேப்பிலையும் போடுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சாதத்தை இதில் போடலாம். நான் சும்மா ஒரு 4 வேர்க்கடலை மட்டும் இதில் போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா படப்படன்னு வந்த உடனே இதில் நம்ம சாதத்தை எடுத்து போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.